க்ஷேத்திரம் 8 விதமான சம்ஹாரம் இறைவன் உலகத்தில் செய்தார். உலக நன்மைக்காக தீய வினைகளை அகற்றி தீயதை விட நல்லதுதான் உலகத்தில் சிறந்தோம்னு இறைவன் புரிய வைத்த திருத்தலங்கள் 8. அந்த வகையில இந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆபிகாரம் சொல்லக்கூடியதான மாந்திரீகம் இது போன்றதான கர்மாக்கள் விலகக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். உடனே எல்லாரும் இங்கே வந்தால் மாந்திரத்தில் விளம்பிட்டு வாங்கலாம் நினைச்சுக்கூடாது. நம்ம விளக்கத்தே சாப்பிட்டா மாந்திரத்தில் அவர் விளம்பிடுவார். எந்த ஒரு விஷயத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா, இறைவனை விட தீய வினைகள் முக்கியமல்ல, இறை சக்தி மட்டும்தான் உலகத்தில் ஓங்கி இருக்கணும்னு புரிய வச்ச ஓட்டம். எதுக்காக நான் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் மாந்திரிகங்கிற வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு சமஸ்கிருதத்தில் ஆபிச்சாரம் அப்படின்னு பேர். என்ன விஷயம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாதுகாவனம், இந்த பெருஞ்சேரி, இந்த ரிஷிகள், இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சுருக்கமாக சொல்றேன், லோக நன்மைக்காக வேதங்கள் மந்திரங்கள்லாம் சொல்லணும். உலகத்தை படைத்த இறைவனுடைய சக்தி இந்த லோகத்துக்கு முழுமையாக இருக்கணுன்றதுக்காக 48 ரிஷிகளே பிரம்மா படைக்கிறார். உங்களுடைய கர்மா உலகத்துக்கு சென்று வேதங்களை சொல்லணும்னு நினைக்கிறார். எங்களுக்கான இடத்துல நீங்க காமிங்கன்னா நாங்கள் போய் வேத மந்திரங்களும் செய்யணும் அந்த ரிஷிகள்லாம் சொல்றார். பிரம்மா அங்க செய்யறார். தர்பை தர்பை இந்த தர்பையினால வளையம் போல செய்து பூமியில எரியணும். அது எங்க போய் விழும்போது நீங்க அதை நோக்கி போங்கன்னு பிரம்மா சொல்றாரு. அந்த வளையம் வந்து விழுதுல நம்ம வளையாம அப்படின்னா பாதுகாப்பு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனப்பகுதி. அப்படி அந்த வளையத்தை நோக்கி தவம் செய்வதற்காக, தவம்னா என்ன, நல்லது செய்தாலே ஒரு தவம் தான் என்றே சொல்றேன். அப்படி அந்த வேதத்தை மந்திரங்களை இறைவனை குறித்து போற்றக்கூடிய மந்திரங்கள், உலக நன்மைக்காக இருக்கக்கூடிய அனைத்து மந்திரங்களையும் ஜபம் செய்வதற்கு வேதத்தை உலகம் முழுவதும் நிறைந்த சக்தியாக பரப்புவதற்காக வரப்பட்ட முனிவர்கள் பூமிக்கு வந்தவுடனே அவங்க எண்ணங்கள் மாறி போச்சு. இப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்னைக்கு கலியுகத்திற்கக்கூடியதான ஒரு எண்ணங்கள் போல. என்னன்னா, நம்ம யாராவது இடத்துல போய் தங்கிருக்கோம் அப்படின்னா இருக்கிற இடத்தோட மரத்தை பிடிச்சா சொன்னாங்க. அந்த மாதிரி தங்கத்தை இடம் கொடுத்தா இந்த இடத்தையும் இந்த ஸ்வீகாரம் பண்ணணும். அந்த முனிவர் எழுத எண்ணங்கள் வருது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மளை விட அதிக சக்திங்கிறது யாருமே இருக்கக்கூடாது, நம்மளை விட ஓங்கிய சக்திங்கிறது யாருமே கிடையாது. இந்த வேதம், மந்திரம், தெய்வம், சாமி இதெல்லாம் உலகத்துல கிடையாது. இவைகளை காட்ட உயர்ந்த சக்தி ஒன்று இருக்கு அப்படின்னா இந்த மாந்திரிகங்கிற ஒரு விஷயம் தான். அதில் ஈடுபட்டோம் அப்படின்னா இந்த உலகம் வந்து நம்மை கண்டு பயன்படுறதுனால ஆணவம் முன்னாடி வருது. இந்த ஆணவ வெளிப்பாடாக என்ன செய்யறாங்கன்னா, தாரிகாவனத்தில் இருந்துட்டு இந்த மாந்திரிகத்தை தெரிஞ்சுட்டு அதனாலேயே தவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே ஜபம் செய்ய செய்ய ரிஷிகள்ங்கிற பக்கம் போய் மந்திரவாதிகள்ங்கிறதான ஒரு இடத்துக்கு அவன் போயிடுறான். அப்ப என்ன பண்றான், இந்த மாந்திரிகத்தை வச்சு எல்லோரும் அச்சுறுத்துறது கூடிய எல்லாரும் பயன்படுத்தும் போது உலகம் வந்து அழிவை நோக்கி போகுது. தேவலோகத்துக்கு போறாங்க, தேவர்களே பயன்படுத்துறாங்க. நாங்க தான் உலகத்துல சக்தி வாய்ந்தவர்கள், நீங்க சொல்லக்கூடிய வேதத்தோட வேத சக்தி இருக்கீங்க. அப்ப அந்த தேவர்கள் எடுத்து வரீங்களா, உலகத்துல சிவபெருமானோட உயர்ந்த சக்தி கிடையாது, நீங்க போற வணிகம் தான் தவறு எடுத்து சொல்லணும். இதெல்லாம் கிடையாது, சிவனோட உயர்ந்தவங்க நாங்க. சரி, இந்த விஷயத்தை தடுத்தாகணும்ல. இப்படியே எல்லாருமே தீயிருந்து போனா உலகத்துல தர்மங்கிறது வரும். அப்ப சிவபெருமான போய் தேவர்களெல்லாம் பிரார்த்திக்கிறார். சிவபெருமான் இதை தடுக்கணுங்கிறதுக்காக பிக்ஷாடனராக மாதவேஷம் இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும், பிக்ஷாடனர்னா ஒரு பிக்ஷை எடுக்கக்கூடியதான ஒரு வேஷம். கையில ஓடு எடுத்துட்டு அந்த சுவாமி வேஷத்தை எடுத்துக்கிறார். பெருமாளை நீங்க பெண்ணாக மாறி கூட வாங்க, அவர் மோகினி அப்படிங்கிற அவதாரமாக மாறுறார். இந்த மேல ஓவியமா போட்டுருக்கோம், பிக்ஷாடனர் மோகினின்னு பேர். அவங்க வந்து அந்த குணத்தோடு இருக்காங்க. மோகினின்னா அந்த ஒரு அழகு பார்த்தாலே கவர்ந்திருக்கக்கூடியதான ஒரு வேஷம். இங்கேருந்து தாரகாவனத்துக்கு எல்லாரும் போற மோகினியை பார்த்து யாரும் செய்யக்கூடிய முனிவர்கள் அழகரை வாங்கிக்கிறாங்க. பிக்ஷாடனுடைய அழகரை வாங்கி முனிவருடைய மனைவிகள்லாம் ஒரு ஆள் அழகா இருக்காருன்னு சொல்லி அவர் பின்னாடி 44 பேரும் போயிருக்காங்க. முனிவர்களுடைய தவமும் கலையுது. ஒரு கட்டத்துல இவங்களால் இயங்க முடியல. அந்த முனிவர்களால நம்மளுடைய சக்தி குறைய ஆரம்பிக்குது, நம்மளை யாரோ மாயிகளுக்கெல்லாம் வாங்கி வெளில கொண்டு போனாங்களேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்க 2 பேரும் அதுக்கு காரணம். இவர்களே மாந்திரிகத்தெல்லாம் நாம இங்கே பூமியை விட்டு கருத்து அடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சிவபெருமான்னு தெரியாம அவருக்கு மீது மாந்திரிகத்தை பிரயோகப்படுத்துறாங்க. அதெல்லாம்
ஆயுதங்களை போடுறாங்க. அதான் சாமி கையில போய் நிற்கிறது. சூலம், கத்தி, கபாலம் இதெல்லாம் நிறைவாக தான் ஆதிகாலத்தை யாகமா பண்றாங்க. இந்த அக்னியிலிருந்து அசுரத்தன்மை வாய்ந்த ஒரு யானை வெளில வருது, கஜாசுரன். அது வந்து பிள்ளையாரோ மற்றைய ஆன்மீகமான ஒரு தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் இல்லை. அது வந்து அசுரத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். அந்த ஏவலாக உடைக்கப்பட்டதான யானையானது இந்த ஹோமகுண்டத்தில் வெளில வருது. இந்த ரிஷிகள்லாம் சேர்ந்து விரட்டி விடுறாங்க. வெளியே சொன்ன மாந்திரியா செஞ்சு பார்த்து தோற்று போயிட்டோம். இந்த எதிரியை நம்மளால செய்ய முடியல, நீ போய் அவரை முழுகிட்டீங்கன்னா இந்த பூமியை நமக்கு தடை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் யானை விரட்டி விடுறாங்க. சிவன்னு தெரியாம யானை அவரை முழுகிறதுக்கு போகுது. தன்னுடைய சூழத்தினால யானை தலையில சாமி கையை வச்ச யானை திரும்பி போயிடுது. ஏன்? இறைவனுடைய கைப்பட்டதுனால உண்மையான ஒரு யானைக்கு என்ன பக்கம் இருக்குமோ அது அந்த யானைக்கு கிடைச்சது. யானைக்கு புத்தி வந்தது. ஆனால் சிவபெருமானாச்சே நம்ம ஒழுங்கு வந்து தவறுக்கிறத புரிஞ்சுட்டு மதம் கொண்டு எழுந்து தாருணாவத்தையும் திரும்பி ஓடி போகுது. எங்க ஓடி போச்சு? இந்த வனத்துக்குள்ள ஓடி போய் மாந்திரிக செஞ்சவங்களை போய் யாரை விரட்டுறது. அப்பதான் இந்த அப்படியே ஓட ஆரம்பிச்சு நம்ம விடுறதுக்கு வேற சக்தி இல்லை, நம்ம எது செஞ்சாலும் எதிரிக்கிறமா படிக்கலையே, அப்போ நம்மளோட ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்கிறது அப்புறம் அவங்க வந்து ஓடி வந்து மன்னிப்பு கேட்டு யானைக்கு இருந்துங்கிற காப்பாற்றணும் சரணாகதி அடைகிறாங்க. இப்போ சாமிக்கு 2 வேலை செய்யணும். என்ன பண்ணணும்? யானையை ஏறி விட்டவனே சாமி காப்பாற்றணும், யானைக்கு ஒரு வழி செய்யணும்ல, அது சாமியாக தான் செய்ய முடியும். அப்போ தன் உடலை குறுக்கி குழந்தையாக மாறி யானைக்குள்ள சாமி போய் வரைகிற உலகமே இருந்து போகுது. காலையில் பார்த்துருப்பீங்க, யானைக்குள்ள சாமி போனவங்க லைட்டை ஆஃப் பண்ணாங்கல்ல, அதுதான் அந்த விஷயம். ஏன் லைட் ஆஃப் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும். கரெக்டு தான் போகல அந்த நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணுறாங்க. ஏன்னா இறைவன் இல்லாமல் பூமி பிரகாசிக்காதுல்ல. அப்போ சாமி யானைக்குள்ள போயிட்டார், உலகம் இருந்து போச்சு. அம்பாளுக்கு பயம் வந்துருது. என்ன பயம்? உலகம் இயங்க வேண்டுமே, படைச்ச விஷயங்களை காலந்து பண்ண வேண்டியது இறைவனை பொறுத்து. அவர் ஒரு இடத்துல போய் ஐக்கியமாயிட்டாரு. உலகம் இயங்கிற கவலை இல்லை. தன் குழந்தைய மகளிர் தூக்கி வந்து நினைச்சு பார்க்கிறா. நினைச்ச உடனே சாமி ஆத்மத்தை விட்டார். யாரை நீச்சி கொண்டு யாத்திரை போட்டி கொண்டு ஊர்த்தோ தாண்டோம் தாண்டோ தாண்டின்னு சாமி விட்டார். அப்போ அந்த குழந்தை சொல்ல, அம்மா அதுக்காக இருப்பார் சாமி, இது வந்துட்டார் இருப்பார், உலகத்தை காப்பாற்றுவார்னு முருகன் பெருமான் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுவார். இந்த ஓவியம் தான் மேலே இங்கே போட்டு அம்மா மேலே பார்த்தீங்கன்னா முருகன் பெருமான் குழந்தை இருப்பார். அப்போ அந்த இறைவன் தாண்டவ தாண்டி காட்சி இருக்கார். சாமியை பார்த்தால பயம் வந்துட்டு அம்பாவுக்கு. புருஷனை வந்து பயந்த பண்ண அதை புரிஞ்சுங்க. என்ன பயம் அப்படின்னா, உக்கிரமான மூர்த்தியா இருக்காரா சாமி, குழந்தையா போன சாமி வெளில ஒரு கோபத்தை தாண்ட தாண்டி வெளில அவர் இறைவனை கண்டால பயமா இருக்கா. அதான் தேவாரத்துல வேடம் குறித்து உண்மை அஞ்சல் கண்டே வரும். இந்த ஊர் தேவாரத்துல வேடம்னா யானை, வேடம் ஒரு திருவிழமான பார்க்கறதுக்கு உமாதேவிக்கு அச்சமா இருக்கா. அதனால பாவம் கிளம்பி திரும்பி நிற்பான் பார்வதி. அப்பதான் அந்த நேரத்தில் முனிவர்கள் விழுந்து வாங்கி தெரியாதமா உலகத்துல மாந்திரிகள் ஈடுபட்டுறோம். வேத சக்தியை விட இறை சக்தியை விட நம்ம தான் மிகப்பெரிய சக்தி நினைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற முனிவர்களுக்கு பயம் வந்து மன்னிப்பு கேட்டு அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை பெற்றார்கள். அதான் இந்த ஊர் சாமிக்கு பேரு ஞான சந்தேசம்னு ஒரு பேர் உண்டு. வீரமான செயல் பண்ணதால வீரமேஸ்வரர், ஞானக்குள்ள குழந்தையாத்தனால வெற்றி வாசல்னு பேர். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கேட்கிறோம். சுருக்கமா சொல்லிட்டு வளர்ந்து போச்சா புரிஞ்சுருவோம். சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வயம்பு மூர்த்தி, கிருத்தி மாசம் பெருமான். கிருத்தினா யானைன்னு ஒரு அர்த்தம் சொன்னேன், குழந்தைன்னு ஒரு அர்த்தம். இறைவனை குழந்தை வடிவம் கொண்டதுனால புத்திரபாக்கிய வேண்டக்கூடிய தம்பதிகளுக்குண்டான ஒரு புண்ணிய கஷேத்திரம் இது. அமாவாசையில் வந்து ஸ்நானம் பண்ணி அரச பிரதட்சணம் பண்ணிட்டு 3 சமய ரச்சனை பண்ணுவாங்க. புத்திரபாக்கியம் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரம். இங்கே மாதிரியான பரிகாரம் கிடையாது, இறை வழிபாடுகள் தான் இங்கே முக்கியம். அப்பேற்பட்ட இந்த கஷேத்திரத்தில் இந்த யானை சொன்னார் ஆட்சின்னு சொன்னாங்க. எப்போ நடந்தது? அதுக்கு ஒரு தேதி வேணும்ல. நம்ம வீட்டில் கல்யாணம் வச்சா தேதி ஃபிக்ஸ் பண்ணுறோம், உடனே மண்டபத்தில் போய் பார்க்கலாம், அடுத்து ஐயாவை கொடுக்குறோம். அதுபோல அந்த சுவாமி என்ன செஞ்சாருன்னா, மாசி மாசத்துல மக நட்சத்திரத்துக்கு இந்த உற்சவத்தை சுவாமி செஞ்சு காமிச்சார். குளத்துடைய சனி மூலையில யானை உழுந்து எழுந்தது சுவாமி சங்காரம் பண்ணார். புரிஞ்சுதா? அதனால அந்த சனி மூலையில கொட்டாயை போட்டு சாமியை நிறுத்துறோம். ஏன் அந்த விழா தெரிஞ்சுக்கணும்ல, குளத்துக்கு சுற்றி அங்கே போய் சாமி நிற்கிது. ஏன் நிற்கிது? அந்த ஈசானத்துல தான் யானை உழுந்து எழுந்தது, குளத்துல விழுந்து. அதனாலதான் வேணுமொழி தான் இறந்த முடியுங்க, இறந்த முடிய ஒரு தொடர்பு உண்டு. பதரி வனம்னு பேரு. பதரி வனம்னா அந்த இறந்த படத்துக்கு பேர் பதரின்னு பேரு. அந்த இறந்த தோப்பு அந்த ஈசானத்துல தான் யானை சுவாமி மொழியை வந்து சங்காரம் பண்றார். அதான் வேடம் முடித்தான்
கல்யாணம் பேச்சு இந்த ஸ்கூல் ரெக்கார்ட் இருக்கு. நம்ம ஊரை சுற்றி நிறைய புதிய க்ஷேத்திரங்கள் இருக்கு. அதனால இந்த வருடத்தோடு நிகழக்கூடிய விழா பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம அந்த உற்சவத்தை நடத்துறோம். இன்னைக்கு கல்யாண உற்சவம்னு பேரு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோகம் அனுக்கிரகம் அப்படின்னு 5 தொழில்கள் உலகத்துல படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல் அப்படின்னு பேர். இது எல்லாமே யார் செய்தாலும் சிவபெருமான் தான் செய்தார். அப்பேற்பட்ட உற்சவ காலங்களில் சுவாமி மாதவேஷம் எடுத்து போற, திருப்பி அந்த விஷயத்தை புரிய வைக்கிறார். இந்த கஷேத்திரத்துக்கு வர யானையை சந்தாரம் பண்ணிக்கிறார், தீர்த்தவாரி அனுகிரகம் பண்ற, திருப்பி இந்த இடத்துக்கு சாமி வர. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக கல்யாணம் சாமி முன்னாலே அம்பாவை கரப்படுத்தி சுவாமி கல்யாணம் முடியல. இது பேர் அனுகிரக உற்சவம்னு பேர். அனுகிரகம்னா நல்லதே செய்தல் அப்படின்னு திருவருளை ஊட்டி வைத்தல்னு பேர். இந்த வகையில இன்னைக்கு சுவாமிக்கு அம்பாவுக்கு கல்யாணம் பண்றோம். இப்போ முதல்ல என்ன செஞ்சோம்? சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி நல்ல வஸ்திரங்கள்லாம் சாத்தி நகையெல்லாம் நிறைய சாத்தி இந்த பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய் வாசல்ல மாலை மாத்தினோம். நம்ம வீட்டு கல்யாணத்துல செய்வோம்ல மாலை மாத்துறது, அந்த நிகழ்ச்சி சுவாமிக்கு இங்கே செஞ்சோம். அடுத்தது ஊஞ்சல் வச்சோம். ஊஞ்சல் வச்சு பாட்டெல்லாம் பாடி இறைவனுடைய பெருமைகளையும் அம்பாவுடைய மகிமைகளையும் இந்த பாட்டாக பாடி அந்த 2 பேரையும் சந்தோஷப்படுத்தி பொண்ணு மாப்பிள்ளை இருக்கக்கூடிய அந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகா இருக்கான் சுவாமி. அம்பாலும் நிறைய மேக்கப்லாம் போட்டுருக்கல சாமி. பாருங்க பியூட்டி பார்லர்லாம் சாமி ஆனால் போகல. உங்களுக்கு புரிஞ்சுதா? அவருடைய பேரு ஊதினா அதை வச்சாலே சிவபெருமான் அழகா இருப்பார். அம்பாட்ட இருக்கிறது குங்குமம் தான், அதை வச்சு அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கான். அவரோட திருஷ்டிலாம் போகணுங்கிறதுக்காக தான் இந்த சாதகருடைய சொத்து 4 பக்கம் இருக்குது. அது வந்து இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமான வழிபாட்டு முறைகள். அதெல்லாம் ஊஞ்சல் உட்கார வச்சு அவங்க பாலும் பழம் கொடுத்து பட்டாளத்தை வச்சு பாலாத காலை நம்பி அதெல்லாம் செஞ்சது இறைவனுக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்படி சொல்றேன். நமக்காக சாமிக்கு பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறாங்க. அங்கே ஏற்றுக்கிட்டு வாசத்தோட கல்யாணம் கழித்து வந்திருக்கிற சாமி. இது வந்து முகூர்த்த ஸ்தானம்னு பேரு. ஊஞ்சல் 4வது முகூர்த்தம். இப்போ சாமிக்கு கலசம் வச்சு யாரும் வளர்த்து கல்யாணம் பண்ண போறோம். இந்த உபச்சார விஷயம் எப்படி பேரு? இதில் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அடுத்ததான் பூனல் அணிவிக்கிறது. அடுத்தது ரட்சாபந்தனம். ரட்சாபந்தனத்திலே காப்பு கட்டுறது. அடுத்தது இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் வாங்கிக்கக்கூடிய புதிய ட்ரெஸ்ஸு. இல்லை சாமிக்கு மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பிரமாதமான வேஷ்டி கூட வருது. ஒரு நேரம் பேண்ட் சட்டெல்லாம் கொடுத்து பார்த்தாரு சாமி. அதில் வேட்டி எல்லாம் வாங்கி இந்த சாமிக்கு சாப்பிட்டு முகூர்த்த மாலை இதெல்லாம் சாப்பிட்டு மாங்கல்யத்துக்கு பூஜை பண்ணி இறைவன் கையால் இந்த அம்மாவுக்கு சாமி தாலி கட்ட போல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.